நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கள்ளக்குறிச்சியில் நடந்த ஒரு சம்பவம் இன்றைக்கி தமிழகத்தையே உலுக்கி எடுத்துக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 44 பேர் இது வரைக்கும் இறந்துருக்கிறாங்க. 100 பேருக்கு பக்கமாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதிலும் குறிப்பாக பல பேர் இன்னும் இறப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. நிறைய பேர் கண் பார்வையை இழந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தியும் வெளிவந்துக்கிட்டு இருக்கு. இதை பற்றி இன்னைக்கு எல்லா அரசியல் கட்சிகளும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆளும் கட்சியிலிருந்து எதிர்கட்சியிலிருந்து புதிதாக துவங்கப்பட்ட விஜய் அவர்களுடைய கட்சி வரைக்கும் அனைத்து கட்சிகளும் இன்னைக்கு அவர்கள்ட்ட துக்கம் விசாரிப்பது, தங்களால் இயன்ற உதவிகளை அவர்களுக்கு செய்வது என்கின்ற வகையில் தொடர்ந்து அனைத்து கட்சிகளும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. முதல்ல நாம் இதில் பேச வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க, கள்ளச்சாராயமோ அல்லது நல்ல சாராயமோ எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், மக்களிடத்தில் இப்படி ஒரு பழக்கத்தை யார் ஏற்படுத்தியது அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. இது தானாகவே மக்களாகவே கற்றுக்கொண்டார்களா அல்லது இந்த அரசே திட்டமிட்டு அவர்களை இப்படி ஒரு போதை பழக்கத்திற்கு அடிமையாக்கியதா என்பதைத்தான் நாம் முக்கியமாக பரிசீலிக்கணும். ஏன் அப்படின்னாக்க, கள்ளச்சாராய சாவு என்பது இன்னைக்கு மொத்தமாக ஒரே இடத்துல நடந்ததுனால வெளிப்படையாக தெரியுது. ஆனால் தினம் தினம் பல பகுதிகளில் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆனால் அது எதுவும் வெளியில் தெரியறதில்ல. இந்த சம்பவத்துலேயும் கூட முதல்ல 3 பேர் இறக்குறாங்க. அந்த 3 பேரும் கள்ளச்சாராயத்தினால தான் செத்தாங்க அப்படிங்கிறத மறைச்சிட்டு அந்த பெரிய காரியத்திற்காக வரக்கூடியவர்கள் என்ன செய்கிறாங்கனாக்கா, அவர்களும் குடிக்கிறாங்க. ஏன்னாக்கா இன்னைக்கு நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் நம்ம குடிக்கணும் அப்படிங்கிறத ஒரு கலாச்சாரமாக இந்த சமூகத்தில் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்பது தான் இங்கே நிதர்சனமான உண்மையாக இருக்குது. அப்படி குடித்த நபர்களில் தான் இன்னைக்கு கிட்டத்தட்ட 41 பேர் செத்து போயிருக்காங்க. 100க்கும் மேற்பட்ட பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இது இன்று நேற்று தொடங்கப்பட்ட விஷயங்கள் கிடையாது. ஆரம்ப கட்டத்தில் எனக்கு விவரம் தெரிஞ்சப்போ கூட சாராயம்லாம் எங்கே விற்பாங்க அப்படின்னாக்கா, எங்காவது புதற்குழியில் விற்பாங்க. குளங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குளங்களில் இருக்கக்கூடிய மரங்கள் நிறைய வளர்ந்துருக்கும். அந்த மாதிரி மரங்களுக்குள்ளே போய்கிட்டு தெரியாமல் விற்பாங்க. அங்கே குடிக்க போகிறவங்க கூட பயந்து போவாங்க. குடிச்சிட்டு வந்தும் கூட வரும்போது கூட பயந்து தான் வருவாங்க. ஏன் அப்படின்னாக்கா, போலீஸ் எதுவும் பிடிச்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் மக்கள் மத்தியில் அப்போ இருந்துச்சு. அதன் பிறகு சட்டப்படி தமிழக அரசு என்ன பண்ணுச்சு அப்படின்னாக்கா, கள்ளுக்கடைகளை முதலில் திறந்துச்சு. அதன் பிறகு சாராய கடைகளை திறந்துச்சு. அதன் பிறகு ஒயின் ஷாப் அப்படிங்கிற புதிய ஒரு பெயரில் சாராய கடைகளை தனியார்கள் திறப்பதற்கு அனுமதி அளிச்சிச்சு. அதற்கு பிறகு அனைத்து சாராய கடைகளையும் அரசே ஏற்று நடத்தக்கூடிய டாஸ்மாக் என்ற ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அதன் மூலமாக அனைவரையும் குடிகாரர்களாக மாற்றக்கூடிய பணியை தான் இந்த அரசாங்கம் செஞ்சிருக்கு. இப்போ கள்ளச்சாராயம் குடிச்சு மட்டும்தான் மக்கள் இறக்குறாங்களா அப்படின்னாக்க கிடையவே கிடையாது. தினம் தினம் நல்ல சாராயம் குடிப்பவர்களும் இறக்கத்தான் செய்கிறார்கள். இன்னைக்கு கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கக்கூடிய இந்த அரசு விற்கக்கூடிய சாராயத்தை குடித்து இறப்பவர்களுக்கு எந்த நிவாரணமும் கொடுக்கறதில்ல. என்ன காரணம் அப்படின்னாக்கா, அவங்க மொத்தமாக ஒரே இடத்துல செத்து போகிறதில்ல. வீட்டுக்கு ஒருத்தர் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு தெருவில் ஒவ்வொரு பகுதியில் இப்படி இறந்துக்கிட்டு இருக்காங்க. சமீபத்தில் எங்கள் பகுதியில் கூட 2 பேர் குடியினால் இறந்துருக்காங்க. குடியின் இறப்பு என்பது பல வகையில் இருக்குது. குடிச்சிட்டு கார் ஓட்டிட்டு போய் விபத்துக்களை ஏற்படுத்தி அதன் மூலமாக இறப்பது, குடிச்சிட்டு தள்ளாடி எங்கேயாவது போய் விழுந்து அடிபட்டு இறப்பது, அதன் பிறகு இந்த குடியின் காரணமாக உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாம் செயலிழந்து குறிப்பாக கல்லீரல் வரைக்குமே அது பாதிப்பை ஏற்படுத்தி கிட்னி ஃபெயிலியர் ஆகி மஞ்சக்காமால இறந்து போகக்கூடியவர்களும் உண்டு.
இது எல்லாத்துக்கும் அடிப்படையான காரணம் எது அப்படின்னாக்கா இந்த குடி. இந்த குடியினால தான் இப்படிப்பட்ட மரணங்கள வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப நல்ல சாராயம் குடிச்சாலும் சரி, கள்ளச்சாராயம் குடிச்சாலும் சரி, இறப்பு என்பது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் வந்து நான் சொல்லலாம்னு இருக்கேன். இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, 2015ஆம் ஆண்டு மக்கள் அதிகாரம் என்ற ஒரு அமைப்பை தொடங்கி, முதல் இயக்கமாக மூடு டாஸ்மாகை அப்படின்னு சொல்லிட்டு தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய பிரச்சாரம் செய்து, பல கட்ட போராட்டங்கள் நடத்தி, முற்றுகை போராட்டங்கள் நடத்தி, மாநாடுகள் நடத்தி, பல இடங்கள்ல கடைகள மூடியிருக்கோம். மக்கள் போராடி பல இடங்கள்ல கடைகள மூடியிருக்காங்க. அவர்களுக்கு நம்ம வழிகாட்டுதல் கொடுத்துருக்கோம், ஒத்துழைப்பு கொடுத்துருக்கோம். அந்த நேரத்திலேயே இந்த அரசு எப்படி நடந்துக்குச்சு அப்படின்னாக்க, அது இல்லாம நம்ம தோழர் கோவன் அவர்களுடைய பாடல் 2 வந்து அப்ப மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. என்னென்ன பாட்டுனாக்கா, மூடு டாஸ்மாக்க மூடு, நீ ஓட்டு போட்டு மூடுவான்னு பார்த்திருப்பது கேடு அப்படிங்கிற ஒரு பாடலும், ஊருக்கு ஒரு சாராயம் தள்ளாடுது தமிழகம், ஊத்து கொடுத்த உத்தமிக்கு போயசுல உல்லாசம் அப்படின்னு 2 பாடல்கள் பாடியிருந்தாரு. இந்த பாடல் பாடியதற்காக அவருக்கு தேச துரோக வழக்கு வந்து போடப்பட்டுச்சு. ஆனா 13 நாட்கள்ல அவரு பிணையில் வெளியில வந்துட்டாரு. அந்த வழக்கு ஒண்ணுமில்லாம போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த 2015ல நாங்க தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்யும் பொழுது, பல முன்னணியாளர்கள் மீது வழக்கு போட்டு அவர்களை சிறையில் அடைக்கக்கூடிய வேலைகளை இந்த தமிழக அரசு வந்து சிறப்பா செஞ்சுச்சு. குறிப்பா நாங்களாம் திண்டுக்கல் மாவட்டத்துல நத்தம் விஸ்வநாதன் அவர்களுடைய தொகுதியில பேருந்துல ஏறி பிரச்சாரம் செய்யும் பொழுது எங்க மீதெல்லாம் வந்து ஒரு 3 வழக்கு போடப்பட்டுச்சு. இன்னைக்கு 2024, இன்னைக்கு வரைக்குமே அந்த வழக்கு வந்து நடந்துட்டு இருக்கு. மொத்தம் 3 வழக்குல 2 வழக்குகள் விடுதலை செய்யப்பட்டுட்டோம். மீதி ஒரு வழக்கு இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இருந்து நாங்க இப்போ வரைக்கும் ஒரே விஷயத்தை தான் சொல்றோம். சாராயமோ, கஞ்சாவோ அல்லது மற்ற போதைப் பொருட்களோ எதுவாக இருந்தாலும் சரி, அது வெறும் பணத்திற்காகவும், ஊழல் செய்வதற்காகவும், லஞ்சத்திற்காகவும், மாமூல் வாங்குவதற்காகவும் மட்டும் நடத்தப்படவில்லை. மக்களுடைய சிந்தனையை மழுங்கடிக்க வேண்டும் என்பதுதான் அதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னாக்க, ஸ்டெர்லைட் ஆலையை மூடச் சென்ற மக்கள்ல 13 பேர் சுட்டுக் கொள்ளும் பொழுது அவங்களுக்கு நிவாரணமாக பெருசா எதுவும் செய்யல. அவர்களுக்கான நிவாரணத்தையே போராடித்தான் பெற வேண்டிய ஒரு அவசியம் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு கள்ளச்சாராயத்தில் 40 பேருக்கு மேல செத்துட்டாங்க அப்படிங்கும் பொழுது 10 லட்சம் ரூபாயை இந்த அரசு கொடுக்குது அப்படின்னாக்க, தான் செய்த தவறுகளை மறைப்பதற்காக அந்த மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு லஞ்சமாகத்தான் இதை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இந்த அரசுக்கு தெரியாமல் எந்த தவறும் நடக்க முடியாது. ஏன்னா இவர்கள் வந்து பல உளவுத்துறை அமைப்புகள் வச்சிருக்கிறாங்க, போலீஸ் அதிகாரிகள் இருக்கிறாங்க, ஆர்டிஓக்கள் இருக்கிறாங்க. இவர்களுக்கு தெரியாமல் எல்லாமே எந்த ஒரு குற்றமும் சமூகத்தில் நடந்துட முடியாது. ஒருவேளை நடந்தாலும் அடுத்த சில மணி நேரங்களிலேயே அவர்களை பிடிக்கக்கூடிய அளவுக்கான திறமை வந்து நம்மளுடைய தமிழ்நாடு காவல்துறைக்கு வந்து இருக்கு. ஆனால் அதையெல்லாம் செய்யாம இவ்வளவு காலங்களாக கள்ளச்சாராயம் காட்சி விற்பதற்கு காரணமாக இருந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்தது சரியான விஷயம்தான். துறை ரீதியான நடவடிக்கைகள் வந்து இப்படி எடுக்கும் பொழுது மட்டும்தான் அடுத்த மற்ற பகுதிகளிலையும் இது போன்ற தவறுகள் நடக்காமல் தடுப்பதற்கு ஒரு முன்னுதாரணமாக இது இருக்கும் என்பதில் ஒன்றும் மாற்று கருத்தில்லை. ஆனால் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களுக்காக இவ்வளவு தொகையை வந்து நம்ம நிவாரணமாக கொடுக்கறது அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருக்கு. அது சரியா தவறான்னு எனக்கு தெரியல. ஆனால் என்னால் ஏற்றுக்க முடியல. போய் பார்க்கலாம், அவர்களுக்கு ஆறுதல் சொல்லலாம், சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாம், ஏதோ குறைந்தபட்ச நிதி அவர்களுக்கு உதவி செய்யலாம். ஆனால் நம்ம எடப்பாடியார்லாம் என்ன சொல்லியிருக்காருனாக்க, அவர்கள் குடும்பத்திற்கு வந்து ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு நபருக்கு வந்து அரசு வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இவர் ஆட்சியில் இருக்கும் பொழுது 7 பேர் இதே பகுதியில, அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலேயே 7 பேர் கள்ளச்சாராயத்தினால இறந்து போனாங்க. அவர்களுக்கு இவர் வந்து அரசு வேலை கொடுத்தாரா அப்படிங்கிறது தெரியல. எனக்கு அதை பற்றி இன்னும் விவரம் இல்லை. ஒருவேளை கொடுத்திருந்தாலும் அந்த கட்சிக்காரர்கள் சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
அதே போல அண்ணாமலை அவர்கள் வந்து பேசுறாரு, கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதை ஒழிப்பதில் கோட்டை விட்ட இந்த திமுக அரசு வந்து பதவி விலக வேண்டும் அப்படின்னு தான் எடப்பாடியாரும் சொல்லியிருக்காரு, அண்ணாமலையும் சொல்லியிருக்காரு. ஆனால் பாஜக ஆளக்கூடிய குஜராத் மாநிலம் தான் இந்தியாவிலேயே அதிகமான கள்ளச்சாராயம் புழங்கக்கூடிய மாநிலம் வந்து குஜராத் தான். அதே போல அதிகப்படியான நபர்கள் கள்ளச்சாராயத்தினால் இறப்பதும் குஜராத் மாநிலத்துல தான். இவர் முதல்ல அங்க போய் அதை சரி செய்யணும்ல. அதை சரி செய்து விட்டு வந்து இங்க பேசினால் அதை ஒரு கருத்தாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும். அதை ஒரு பெரிய கருத்தாக நம்ம எடுத்துக்க முடியாது. அதே போல எடப்பாடி அவர்களும் அவர் ஆட்சியில் இருக்கும் பொழுது இது போல ஏதாவது செய்திருந்தால் அவரும் அதை பற்றி பேசுவதற்கு ஒரு நியாயம் உண்டு. அவரும் எதுவும் செய்யலை. அப்படிங்கிறப்ப இவர்கள் பேச்செல்லாம் நம்ம விட்டுறலாம். இப்போ புதுசாக கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய விஜய் கூட வந்து தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுட்டு தன்னால் இயன்ற உதவிகளை செஞ்சுட்டு போயிருக்கிறாரு. இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் படுத்தப்படுது. இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. இது இன்று நேற்று துவங்கப்பட்ட விஷயம் அல்ல. குடிமகனே, பெருங்குடிமகனே அப்படின்னு அந்த படத்துல தொடங்கி கண்ணதாசன் காரக்குடி பேரை சொல்லி ஊத்தி குடி குன்னக்குடி மச்சான போல் பாட போறேண்டா அப்படின்னு வந்திருக்கக்கூடிய பாடல்கள் இப்ப நம்ம விஜய் படத்துல பயங்கர ஹிட் ஆச்சுல. ஏதோ ஒரு பாடல் ஞாபகத்துக்கு வரலன்னு வச்சுக்கோங்க. அந்த பாடல் வரைக்குமே அனைத்து சினிமாக்கள்லையும் நல்லதா இருந்தாலும் குடிக்கணும், கெட்டதா இருந்தாலும் குடிக்கணும், யாராவது பிறந்த நாள் வந்தாலும் குடிக்கணும், இறந்த நாள் வந்தாலும் குடிக்கணும், கட்சி மாநாடுகள் நடந்தாலும் குடிக்கணும். இப்படி A to Z அனைத்து நல்ல விஷயங்களுக்காகவும் குடிக்கணும், அனைத்து கெட்ட விஷயங்களுக்காகவும் குடிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு சமூக பண்பாட்டை வந்து இப்ப கொண்டு வந்துட்டாங்க இந்த அரசாங்கம். இந்த பண்பாடு தான் இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்குது. இந்த பண்பாட்டை ஒழிக்கக்கூடிய வேலைகளை இந்த அரசு செய்யுமா அல்லது செய்ய முடியுமா, அதற்கு ஏதாவது வழிகள் இருக்குதா அப்படின்னாக்க இது வரைக்கும் எல்லாருமே என்ன சொல்றாங்கனாக்கா அப்படியெல்லாம் ஒழிக்க முடியாதுங்க. எல்லாருமே குடிக்க அடிமையாயிட்டாங்க. பெரும்பாலான பேர் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் உள்ளிட்ட அனைவருமே குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இதுதான் ஒழிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனால் வளர்க்க முடிந்த உங்களுக்கு, அதாவது சினிமாவின் மூலமாகத்தான் எல்லாரும் குடிக்கணும், நல்லதுக்கும் குடிக்கணும், கெட்டதுக்கும் குடிக்கணுங்கிறத கொண்டு வந்த இந்த அரசாங்கத்தினால இதை ஒழிக்க முடியாதா அப்படின்னாக்க கண்டிப்பாக ஒழிக்க முடியும். அதற்கான திட்டங்களும் இருக்கு. எப்படி ஒழிக்கிறது? முதல்ல இந்த குடிகாரர்கள் என்பவர்கள் பார்த்தீங்கன்னாக்க எல்லாருமே எல்லா நேரத்திலையும் குடிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. பல பேர் வந்து சிந்திப்பாங்க, என்னடா நம்ம பாட்டு குடிச்சுக்கிட்டு இப்படி அழிஞ்சிட்டு இருக்கமே, நம்ம குடும்பமெல்லாம் இப்படி குட்டிச்சவரா போகுதே அப்படின்லாம் நினைப்பாங்க. அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க திடீர்னு போய் ஏதாவது ஒரு கோயிலில் கயிறு கட்டிட்டு வந்துடுவாங்க. கயிறு கட்டி விட்டுட்டு வந்துட்டு ஒரு 10 நாள் 15 நாள் வரைக்கும் குடிக்காம இருப்பாங்க. அப்புறமா ஏதோ ஒரு காரணத்தினால ஏதோ ஒரு சூழல்ல திரும்பவும் குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப அவங்க திருந்தணும்னு நினைச்சா கூட இந்த சமூகம் அவர்களை திருந்த விடுவதில்லை. அப்படிங்கக்கூடிய நிலைமை தான் இப்ப இங்க இருக்குது. அப்ப இது போன்ற நபர்களை இன்னைக்கு நிறைய தனியார் நிறுவனங்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னாக்க குடிநோயாளிகளுக்காகவே தனியாக மருத்துவமனைகளை தொடங்கி அங்க அவர்களை 10 நாள் 20 நாள் இருக்க வச்சு அவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அவர்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து அவர்களை நோயாளிகளாகத்தான் நம்ம அவர்களை பார்க்கணும். அந்த நோயிலிருந்து அவர்களை விடுபட்டு கொண்டு வந்திருக்காங்க. அந்த வேலைகளை காசு வாங்கிக்கிட்டு தனியார் நிறுவனங்கள் நிறைய செய்யறாங்க. ஏன் இதை அரசே செய்ய முடியாது? ஒவ்வொரு மாவட்டத்துக்கும், ஒவ்வொரு நகரத்துக்கும், ஒவ்வொரு ஊராட்சிக்கும் இது போன்ற குடிநோயாளிகளை குணப்படுத்தக்கூடிய ஒரு மையங்களை ஏற்படுத்தி அங்க இந்த குடிகாரர்களை எல்லாம் வரவழைச்சு அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறது, அவங்களுக்கு தேவையான மருந்து மாத்திரைகள் கொடுத்து அவர்களை குணப்படுத்த முடியாதா? ஒரு புறம் இது போன்ற மையங்கள்ல இவர்களை குணப்படுத்திக்கிட்டே இருக்கணும், இன்னொரு புறம் டாஸ்மாக் கடைகளை மூடிக்கிட்டே இருக்கணும். இது ரெண்டும் ஈக்குவலாக அப்படியே நடந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னாக்க ஒரு கட்டத்துல குடிகாரர்களும் குறைந்து விடுவார்கள், டாஸ்மாக் கடைகளும் மூடப்பட்டு விடும்.
மனிதனால் போதையே இல்லாமல் இருக்க முடியாதா அப்படின்னாக்க அப்படிலாம் கிடையாது. ஒரு 200-300 ஆண்டுகளுக்கு முன்னாடியெல்லாம் போயிட்டீங்கன்னாக்க போதைப் பொருள்லாம் அந்த அளவு நம் மக்கள் பெரும்பான்மையாக பயன்படுத்தியது கிடையாது. யாரோ ஒரு சிலர் சில மூலிகைகள் மூலமாக போதையை பயன்படுத்தியிருக்கலாம். அல்லது வெள்ளையர்கள் வந்ததுக்கு பிறகு அவர்கள் நாட்டு கலாச்சாரத்தை நமக்குள்ள புகுத்தி இருக்கலாமே தவிர, அதற்கு முந்தைய காலங்கள்ல பெரும்பான்மை மக்கள் ஒரு சிலர் எப்பவுமே இருப்பாங்க. பெரும்பான்மை மக்கள் குடிகாரர்களாக, குடி நோயாளிகளாக ஒரு சமூகமே தள்ளாடக்கூடிய ஒரு சூழலுக்கு இருந்ததா வரலாறே இல்லை. இப்பதான் அப்படி ஒரு வரலாற்றை தமிழக அரசு படைத்துக் கொண்டு இருக்கிறது. அதனால அரசாங்கம் நினைத்தால் குடி நோயாளிகளை குணப்படுத்தவும் முடியும். டாஸ்மாக் கடைகளை முற்றிலுமாக தமிழகத்திலிருந்து அகற்றவும் முடியும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். இது சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்கள், என்னுடைய கருத்து சரியா இருக்கலாம், தவறாக இருக்கலாம். அந்த சரி தவறுகளை நீங்கள் சுட்டி காட்டுவதன் மூலமாக நான் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அதனால நீங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. தேவைப்பட்டால் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இது போன்ற பல விஷயங்களை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.